ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம், அதாவது கிறிஸ்துவை எப்படி வாழ்க்கையில் நாம் காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரோம நிருபத்திலிருந்து 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பகுதி என்று சொல்லும் பொழுது, பவுல் பொதுவாக தனது நிருபங்களை எழுதும் பொழுது உபதேச கோட்பாடுகளை முதல் பகுதியில் எழுதிட்டு, ஏன் இந்த உபதேச கோட்பாடு அப்படின்னு சொல்லி நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பின்பகுதியில் எழுதுகிறார். இப்போ அவர்கிட்ட போயிட்டு என்ன இப்படி வாழ சொல்கிற அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உடனே முன்னால் இருக்க அதிகாரத்தெல்லாம் படிச்சியாப்பா, உனக்கு அவர் என்னெல்லாம் பண்ணார் புரியுதா? சரி ரைட்டு. முன்னால் இருக்க அதிகாரத்தெல்லாம் மட்டும் படித்தாச்சுன்னா படிச்சுட்டு அப்புறம் படித்து முடித்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து எப்படி வாழணும் அப்படி. ஸோ இந்த காரியங்களை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த 12வது அதிகாரத்தில் வரும் பொழுது அந்த முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னார். சரீரம்னு சொல்லும்போது மெம்பர்ஸ் ஆஃப் அவர் பாடி அப்படின்னா மொத்தத்தையும் தான் பேசுகிறாரு. அதை தான் சொல்லிட்டு வரும்பொழுது எதனால் கொடுக்கணும்? முன்னால் படித்த இறக்கத்தெல்லாம் பார்த்தியாப்பா, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய நீதி, அவர் தந்த விசுவாசம், இதெல்லாம் பார்த்தல, அதனால் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதுதான் ஆராதனை அப்படின்னா, ஆராதனை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இதனுடைய சப் ப்ராடக்ட்ஸ், அதாவது அதனுடைய அடுத்த கிளாஸ் என்ன அப்படின்னா, சரி இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 2வது வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த ஒத்த வேஷம் அப்படிங்கிறத குறித்து நான் முந்தின எபிசோடில் சொல்லும் பொழுது ஷிமாட்டிஷ் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அதாவது என்ன அப்படின்னா, உள்ளே வேற ஒருத்தனாக இருக்கிறான், ஆனால் வெளியில் பார்த்தா ஆள் வேறு மாதிரி இருக்குது. அதாவது மாய்மாலம் என்பது உள்ள மோசமானவன், வெளியில் நல்ல மாதிரி காமிச்சிப்பான். ஆனால் இந்த ஒத்த வேஷங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க தாத்தா மாதிரி வேஷம் போட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? அது சின்ன பிள்ளை நமக்கு தெரியும், அது மாறுவிடப்படி தாத்தா மாதிரி வேஷம் போட்டு வரும். அப்போது வெளியில் பார்த்தா தாத்தா, ஆனால் ஆக்சுவலாக அது தாத்தாவே இல்லை. அதே மாதிரி தான் வெளியில் பார்த்தா நம்மள உலகத்த மாதிரி தான் இருக்குது. அவனை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுறோம், அவனை மாதிரி தான் பேசுகிறோம், அவனோட என்டர்டெயின்மெண்ட், அவனோட டாபிக்ஸ், அவனோட இன்ட்ரெஸ்ட், அவனோட பர்ச்சேஸ், அவனுடைய லாங்கிங், அவனுடைய டிசையர் எல்லாமே அதே மாதிரியே நமக்கு இருக்குது. ஆனால் எப்போ நீ உள்ளுக்குள்ளே மறுபடியும் பிறந்தவனால அப்பா அப்படின்னா, ஆமாம் சார் உள்ளுக்குள்ளே மறுபடியும் பிறந்துட்டேன், பட் உலகத்தோடு அப்படி போனால் தானே சார் மதிப்பாங்க. இதைத்தான் அங்கே பேசுகிறார் இப்போ. புரியுதா? ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ என்ன எப்படி தான் இருக்கணும்? அடுத்த பகுதி, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இதை வச்சுக்கலாம், இதை அப்புறம் படிக்கலாம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனசு புதுசாகணும், மறுரூபம் ஆகணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இங்கே அதாவது டு நாட் கன்ஃபார்ம் பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். அதாவது டு நாட் கன்ஃபார்ம், ஒத்த வேஷம் தரிக்காமல் அப்படிங்கிறத கடந்த நாளில் பார்த்தோம். பி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத இன்னையிலேருந்து பார்க்க போகிறோம். சரி, இதில் எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப எளிதாக புரியுதற்கு, இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்வீங்க? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆனால் பார்க்கும்போது ஃபுல்லாக மாம்சத்தில் தான் இருந்த மாதிரி தெரியுது. ஏன்னா பசிக்குதுங்கிறாரு, தாகமாக இருக்குங்கிறாரு, களைப்பாக இருக்கேன் அப்படிங்கிறாரு, தூங்குறாரு. அப்போ இப்படி இருந்தால் மாம்சத்திலே பார்த்துட்டே இருக்கோம் சார். ஆனால் அவர் தேவனாக பார்க்க முடியல சார், என்ன பார்த்தா மட்டும் நீ தாங்கிடுவியா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ நீங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, அவர் கொஞ்ச நேரம் ஒரிஜினலாக யாருன்னு வெளியில் காட்டினார். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள தேவன் வெளியில் நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு நார்மலாக எல்லோரும் கூட இருந்துகிட்டே இருந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்த டயத்தில் தான் உண்மையிலேயே யாருனுடைய காமிக்க ஆரம்பித்தார். மிச்ச கதை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவன் உள்ளுக்குள்ள அவன் யாருங்கிறத மட்டும் கொஞ்சம் வெளியில் காமிக்க ஆரம்பித்தான்னு வச்சுடுங்களேன், அவ்வளோதான் உலகம். ஆனால் நம்ம அப்படி காமிக்கிறது இல்லை. அதான் டிஎல் மூடி இன்னொருவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. டிஎல் மூடி இப்படி சொன்னார், த வேர்ல்ட் இஸ் yet டு see what God can do through one man who had consecrated himself for God. அதாவது தேவனுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்த ஒரு மனிதனின் மூலமாக தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை இன்னும் இந்த உலகம் பார்க்கல. The world is yet to see what God can do through one man who had consecrated by God. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது தேவனுக்காக முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன் மூலமாக தேவனால் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியுங்கிறத உலகம் ஏன் பார்க்கலன்னா, அப்படி ஒரு மனுஷனை காணோம், நான் அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு டிஎல் மூடி சொன்னார். இப்போ இங்கே நானும் என்ன சொல்ல வரேன்னா,
பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஆராதனைங்கிறது என்ன அப்படின்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? மறுரூபம் ஆகணும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிற பாருங்க உங்களுக்கு புரிகிறதுக்கு. இந்த கூட்டுப்புழு பார்த்துருக்கீங்களா? கூட்டுப்புழு அது பேசிக்காக பார்க்க கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும்ல. இப்போ ஒரு 2 கூட்டுப்புழு எடுத்து உங்கள் மேலே தலையில் தூக்கி போட்டோன்னீங்கன்னா சட்டையெல்லாம் கட்டி சச்சன்னு உதறி அதை எடுத்து ஃப்ரீ ஆயிருவீங்க. அப்பாடா அப்படியே அரிக்க ஆரம்பிக்க நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அது பேசிக்காக அது கூட்டுப்புழு கிடையாதுங்க. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே பட்டர்ஃப்ளை. இப்போ வண்ணத்து பூச்சி எடுத்து உங்கள் மேலே வச்சு தான் டக்குனு ஒரு செல்ஃபி எடு அப்படின்னு டிபியாக வைக்க ஆசைப்படுவீங்க. வண்ணத்து பூச்சியின் மேல் இன்னொரு வண்ணத்து பூச்சி ஆச்சரியக்குறி அப்படின்னு போட்டுருவீங்க. ஆனால் இப்போது இந்த கூட்டுப்புழுவாக இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே வண்ணத்து பூச்சி, ஆனால் வெளியில் பார்க்க கூட்டுப்புழு. அந்த புழு வெளியில் பார்க்க அருவருப்பாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே அது கூட்டுப்புழுக்கான வித்து உள்ளுக்குள்ளே இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற வித்து என்ன இருக்குன்னா வண்ணத்து பூச்சிக்கான வித்து தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்னும் வெளியில் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து ஒரு நாள் அருவருக்கத்தக்க இருந்த அந்த கூட்டுப்புழு தான் உண்மையிலேயே யாருன்னு காமிச்சு சிறகடித்து பறக்கிற பட்டாம்பூச்சியாக மாறுது. பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்களும் நானும் அப்படி தான் மறுரூபமாகணும். உள்ளுக்குள்ளே எனக்குள்ளேயும் 1 யோவானில் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வித்து உள்ளுக்குள்ளே இருக்குது. உள்ள விதை யாருடைய விதை? வித்து யாருடைய வித்துன்னா தேவனுடைய வித்து. அப்போ வெளியில் இவன் பட்டாம்பூச்சியாக பறக்க வேண்டியவன் இப்போ கூட்டுப்புழுவாக போயிட்டுருக்கிறான். ஆனால் இவன் உண்மையிலே யாருன்னா இவன் ஒரு பட்டாம்பூச்சி, இவன் தேவனுடைய பிள்ளை. இதுதான் இந்த பகுதியினுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் மாற்றம் நமக்குள்ளே நடக்கிறதா? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ மறுரூபங்கும் பொழுது வேதம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்னொரு ஸ்டேஜ். எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் உள்ளுக்குள்ளே தான் தேவன் என்பதை ஒரு செகண்ட் காமிச்சாரோ, அதனால் நாம் அதை மறுரூபமலையின் அனுபவம் எழுதி வைக்கிறோமே, அதே போல் நம்மளுடைய மனமும் அப்படியே மாறி 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 வெளியில் இவன் உண்மையிலேயே கிறிஸ்தவன்டா மாப்பிள்ள அப்படின்னு தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம மாறுறோம். பார்த்தீங்களா? திறந்த முகமாய் கண்ணாடியில் பார்க்கறது போல் பார்த்தோம், ஆனால் அதில் முன்னேறிக்கிட்டே வரோம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படிங்கிறது தான் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை ஒருத்தர் எழுதும்போது அழகாக அப்படி எழுதுகிறார் பாருங்களேன். The Christian is not simply to be unlike the world, he is to be like Christ. அதாவது கிறிஸ்தவனாக இருக்கிறியா, உலகத்தை வெறுக்கணும் பார்த்துக்க, கழுத்து இருக்க கழட்டிரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுரு, தாடி எடுத்துரு, மீசை எடுத்துரு, இல்லை நீளமாக முடிய வச்சுக்கோ, இல்லை தாடியை பெருசாக வச்சுக்கோ, உலகத்தை வெறுக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம். முழுக்க கரெக்டாக இல்லை பிரதர், 50% தான் கரெக்டு. ஏன்னா இவர் சொல்லும்போது இந்த வேத வல்லுநர் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவன் என்பவன் உலகத்தை வெறுப்பதினால் மாத்திரம் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் கிறிஸ்துவை போல் மாறுகிறதினால் அவன் கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? இந்த வேலையை யார் செய்வா அப்படின்னா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வேலையை செய்வார். நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய இரக்கங்களை, நமக்கு என்ன இரக்கம் பாராட்டப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருந்தீர்களானால், அல்லது ரோமர் 1வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, பவுலுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, 12வது அதிகாரத்தில் என்ன சொல்ல வருகிறாருன்னா, உபதேசம் தெரிஞ்சிடுச்சுல்ல, இப்போ வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை எங்கேருந்து மாறணும் அப்படின்னா, உன் மனதிலிருந்து மாறணும், உன் சிந்தையிலிருந்து மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே தான் நீங்கள் அப்போ சிந்தையிலிருந்து மாறணும். என்ன மாறணும் அப்படின்னா நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. நேரம் இல்லாதனால குயிக்காக ஒரு சில காரியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல தேவனை பற்றி என்னோடய அபிப்பிராயமே மாற ஆரம்பிச்சிடும். தேவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். தேவனுக்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா சிம்பிளாக அப்படி சொல்லலாம். யூ டோன்ட் சீக் காட் பிகாஸ் வாட் யூ கேன் கெட், பட் யூ வில் சீக் காட் ஃபார் வாட் யூ காட் அண்ட் வாட் யூ கேன் கிவ். அதாவது தேவனை எதுக்கு தேடினேன் இது வரைக்கும் அப்படின்னா, எனக்கு என்ன கிடைக்குங்கிறதுக்காக நான் தேவனை தேடினேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை மாறி தேவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அதனால் நான் தேவனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை மாறும். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்ம தேவனை தேடுறதுல ஒரே ஒரு பர்பஸ், உங்களுக்கு ஏதோ தேவை இருக்கிறதுனால அந்த தேவனை தேடுறோம். தேவைக்காக தேவனை தேடுகிறது போய் என்னுடைய தேவையே தேவனாக மாறினார்னு வச்சுடுங்களேன், அதுதான் அந்த மறுரூபப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவ குறித்த நம்முடைய பார்வை, அதாவது எனக்காக அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, பியூரிட்டன்ஸ் காலத்தில் பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, தே வில் சர்ச் கிரைஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுதும் அதுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். பவுல் ரோமரில் 1வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது, ஐ தேங்க் காட் த்ரூ கிரைஸ்ட் அப்படின்னு எழுதுகிறாரு.
டக்குனு அதை படிக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அப்போது என்னுடைய ஜெபத்துக்கு மட்டும் கிறிஸ்துவின் மூலமாக அல்ல, நான் தேவன் முன்னே போய் நன்றி சொல்லணும்னா கூட கிறிஸ்துவின் மூலமாகத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கிறிஸ்து இல்லைன்னா, அந்த மீடியேட்டர் இல்லைன்னா என்னால் ஏரியா பக்கமே போக முடியாது. வாவ், தேங்க் காட் ஃபார் கிரைஸ்ட். அந்த மாதிரி கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய அறிவு, என்னுடைய பற்று, என்னுடைய பாசம், இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படியே தலையில் உலகத்து மேலே இருக்கிற பற்று, பாசம், நேசம், இது எல்லாம் அப்படியே விலகி போயிட்டே இருக்கிறோம். இது சூரிய உதயம் போல் அதிகரிக்கும், அது சூரியனுடைய அஸ்தமனம் போல் அப்படியே உலகத்தின் மேலே இருக்கிற பற்று குறைந்து கொண்டே வரும். இப்படி ஆயிட்டுருக்கா உங்களுக்குள்ள? இப்படி நடக்குதா? நடந்துச்சுன்னா உங்கள் மனசு மறுரூபம் ஆகிட்டு வருது. உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய ஆசை, உங்களுடைய தேடல், உங்களோட நோக்கம், இது எல்லாமே உங்களுடைய முழுக்க முழுக்க கிறிஸ்துவையும் தேவனையும் சார்ந்ததாகவே மாறிக்கொண்டே இருந்தால் உங்கள் மனம் புதிதாகிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? வாழ முயற்சிக்கிறோமா? யோசிப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று சொன்ன அதே வேதம் எங்களை மறுரூபப்படவும் சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த மறுரூபம் என்பது எங்களுடைய வெளித்தோற்றம் மாறுவதனால் மாத்திரமல்ல, எங்களுடைய மனம் மாறுவதனால் ஆண்டவரே. எங்களுடைய டிசிஷன் மேக்கிங், எவ்வளவு செய்த அந்த தெய்வத்திற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அல்லது தேவன் எனக்கு என்ன தருவார் என்பதற்காக நான் தேவனை தொழுது கொள்வதை விட, தேவன் எனக்கு என்ன தந்தார் என்பதை அறிந்து நான் தேவனுக்கு என்ன தர முடியும் என்பதை யோசித்து அப்படி ஒரு தொழுவதற்கு நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் மனம் மறுரூபமாகட்டும். எங்கள் வாழ்க்கை உள்ளான கிறிஸ்துவின் வித்தை வெளியிலே அவருடைய பிள்ளைகளாக காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.